இன்னைக்கு நம்ம countable and uncountable nouns பற்றி தான் குட்டீஸ் பார்க்க போகிறோம். countable nounனா எண்ணக்கூடிய noun. countable nouns can be count. countable nounsனா என்ன முடியும், எண்ணக்கூடியவை. 5 spoons, 2 apples. இப்போ spoon, apple இதெல்லாம் எண்ண முடியும். ஸோ spoon, apple அப்படிங்கிறதெல்லாம் countable noun. countable nouns have plural forms. countable nounsக்கு வந்து plural forms இருக்கும், அதாவது பன்மை இருக்கும். இப்போ மரம் அப்படின்னா நிறைய மரம் இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், மரங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதே தான் குட்டீஸ். இப்போ இங்கிலீஷில் ட்ரீ அப்படின்னா நிறைய மரம் இருந்தால் ட்ரீஸ். கார், கார்ஸ், இது மாதிரி plural form பன்மை வடிவம் வந்து இந்த countable nounsக்கு இருக்கும். next one, we can use number a and before the countable noun. நம்ம இந்த countable nounக்கு முன்னாடி நம்ம நம்பரோ இல்லை a and அப்படிங்கிற ஆர்டிகிள்ஸோ நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. a pen, an egg, 5 pencils. இந்த மாதிரி நம்ம a and நம்பர் இது மாதிரியெல்லாம் நம்ம countable nounsக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம். singular verbs used with singular countable nouns, plural verbs used with plural countable nouns. அதாவது singular countable nounக்கு singular verb யூஸ் பண்ணணும், plural countable nounsக்கு plural verbs யூஸ் பண்ணணும். இப்போ tree அப்படிங்கிறது singular countable noun, அதுக்கு நம்ம என்ன verb யூஸ் பண்ணுறோம், singular verb. this is a tree, these are trees. இப்போ trees அப்படிங்கிறது plural countable nouns. இப்போ அதுக்கு நம்ம plural verbs தான் யூஸ் பண்ணுறோம். these are trees, ஆர்ங்கிறது plural verb. this is a tree, ட்ரீங்கிறது singular countable noun. அந்த singular nounக்கு is அப்படிங்கிற singular verb யூஸ் பண்ணுறோம். trees அப்படிங்கிறது plural countable nouns. அந்த plural countable nounsக்கு plural verbs அதாவது are யூஸ் பண்ணுறோம். the phrase how many is combined with countable nouns. அதாவது how manyங்கிற phrase வந்து countable nounsோட சேர்ந்து வரும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. how many temples have you visited so far? இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ டெம்பிள்ஸ், எவ்வளோ கோயில் வந்து பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ டெம்பிள் அப்படிங்கிறது ஒரு countable noun. இந்த countable nounோட how manyங்கிற phrase வந்து சேர்ந்து வரும். next, uncountable noun. uncountable noun do not have plural forms. noun always singular. don't use number a and an. always use singular verbs for uncountable nouns. அதாவது uncountable nounsக்கு plural form கிடையாது. அந்த uncountable nouns always singularல தான் இருக்கும். don't use number a and an. அதாவது நம்ம வந்து நம்பரோ a anங்கிற ஆர்டிகிள்ஸோ நம்ம வந்து இந்த uncountable nounக்கு முன்னாடி யூஸ் பண்ணக்கூடாது. always use singular verbs for uncountable nouns. இந்த uncountable nounsக்கு plural form கிடையாது இல்லைங்களா, அதனால் எப்போதுமே நம்ம singular verbs தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், snow, flower, jump, இது எல்லாமே uncountable noun. இதுக்கு plural form கிடையாது, இது வந்து singular தான் யூஸ் பண்ணும். இதுக்கு முன்னாடி நம்பரோ a anங்கிற ஆர்டிகிள்ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம singular verbs மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். uncountable nouns are objects that cannot be separated and counted individually. நம்ம இந்த uncountable nounsஸை வந்து தனியாக பிரிக்கவோ இல்லை எண்ணவோ முடியாது. இப்போ பாருங்க, எக்ஸாம்பிள் வாட்டர், ஜூஸ், பிரெட். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம தனியாக வந்து எண்ண முடியாது. we use quantifiable words such as much, some or a little before uncountable nouns to quantify them. நம்ம வந்து இந்த uncountable nounsஸை அளவு
எவ்வளோ அளவு அப்படின்றத சொல்கிறதுக்கு நம்ம இந்த குவான்டிஃபையபிள் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அது என்னென்ன அப்படின்னா மச், சம், அ லிட்டில் அப்படின்னு இந்த வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், எவ்வளோ ஸ்னோ, மச் ஸ்னோ அப்படின்னா நிறைய, சம் ஃப்ளார் கொஞ்சம் மாவு, எ லிட்டில் ஜாம் ரொம்ப கொஞ்சம் ஜாம் அப்படின்னு அந்த அன்கவுண்டபிள் நவுன்ஸோட அளவை சொல்கிறதுக்கு இந்த குவான்டிஃபையபிள் வேர்ட்ஸ், அதாவது மச், சம், அ லிட்டில் அப்படிங்கிற வேர்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் ஆர் மோஸ்ட்லி அன்கவுண்டபிள். அதாவது அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் எப்போதுமே அன்கவுண்டபிள் நவுன், அதை வந்து எண்ண முடியாது. அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா என்ன அப்படின்னா பண்பு பெயர் சொல். அதாவது ஐம்புலன்களால் பார்த்தோ, கேட்டோ, முகர்ந்தோ, தொட்டோ இந்த மாதிரி உணர முடியாது, அதால் அறிய முடியாது, ஒன்லி அதை ஃபீல் பண்ண முடியும். அந்த மாதிரி நவுன் தான் அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ். நான் ஆல்ரெடி அப்ஸ்ட்ராக்ட் நவுனை பற்றி நான் தனியாக வீடியோ போட்டிருப்பேன், பார்க்காதவங்க அதை பாருங்கள். அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் வந்து எப்போதுமே அன்கவுண்டபிள், அதை எண்ண முடியாது. இப்போ பாருங்களேன், பேட்ரைட்டிசம் அது வந்து தேசப்பற்று, கரேஜ் தைரியம், லேசினஸ் சோம்பேறித்தனம், இதை எல்லாத்தையுமே நம்மளால் ஐம்புலன்களால் பார்த்தோ தொட்டோ அறிய முடியுமா? முடியாது. அதை ஒன்லி ஃபீல் பண்ண முடியும், அவ்வளோதான். The phrase how much is combined with uncountable nouns. அதாவது the phrase how muchங்கிற phrase வந்து uncountable nounsோட சேர்ந்து வரும். இப்போ ஆயில் அப்படிங்கிறது uncountable noun, அதை வந்து நம்மளால் எண்ண முடியுமா? முடியாது. அப்போ how much oil should I pour in the pan? பேனில் நான் எவ்வளோ ஆயில் ஊற்றணும்? இப்போ how much அப்படிங்கிற வேர்ட் வந்து phrase வந்து uncountable nounோட சேர்ந்து வரும். We can use a number a and with uncountable nouns when we use another countable noun with it. இப்போ நம்ம இந்த uncountable nounோட ஏவோ ஆனோ ஒரு நம்பரோ வந்து யூஸ் பண்ண முடியாது இல்லைங்களா? அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம another countable நவுனை அதோட யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த நம்பரோ ஏ ஆன்கிற ஆர்டிக்கிளோ இந்த அன்கவுண்டபிள் நவுனோட யூஸ் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன், there are 2 glasses of juice. இப்போ ஜூஸுங்கிறது அன்கவுண்டபிள் நவுன், ஆனால் அதோட நம்ம 2 அப்படின்றத யூஸ் பண்ணோம், அதாவது நம்பர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதோட இன்னொரு கவுண்டபிள் நவுன், அதாவது கிளாஸ் அப்படிங்கிற கவுண்டபிள் நவுனை வந்து சேர்க்கும்போது நம்ம இந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 2 glasses of juice. இப்போ there are 10 slices of bread. அதாவது ப்ரெட்டு வந்து அன்கவுண்டபிள் நவுன், அதோட 10 அப்படின்ற நம்பரை ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸ்லைஸ் அப்படிங்கிற இன்னொரு கவுண்டபிள் நவுனை வந்து ஆட் பண்ணாதான் இதை நம்பரோ ஏ ஆன்கிற ஆர்டிக்கிளோ இந்த அன்கவுண்டபிள் நவுன்ஸ் முன்னாடி நம்ம யூஸ் பண்ண முடியும். Countable and uncountable nouns. Some nouns can be both countable and uncountable nouns. The meaning changes depending on the context. அதாவது ஒரு சில nouns கவுண்டபிளாகவும் இருக்கும், அன்கவுண்டபிளாகவும் இருக்கும். The meaning வந்து அந்த சூழலுக்கு தகுந்தாப்புல மாறுபடும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன், I would like a glass of water please. எனக்கு வந்து ஒரு கிளாஸ் வாட்டர் வந்து வேணும், எனக்கு தாங்கன்ற மாதிரி இந்த இடத்துல மீனிங். The door is made of glass. அதாவது இந்த கதவு வந்து கண்ணாடியால் ஆனது. இப்போ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா டம்ளர் அப்படிங்கிற மீனிங்கில் வருது, செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா கண்ணாடியால் ஆனது அப்படிங்கிற மீனிங்கில் வருது. இப்போ ஃபஸ்ட் ஒன் கிளாஸ் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவுண்டபிள் நவுனில் வரும். த டோர் இஸ் மேட் ஆஃப் கிளாஸ், இந்த டோர் வந்து கண்ணாடியால் ஆனது அப்படிங்கிற அந்த இடத்துல கிளாஸுங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அன்கவுண்டபிள் நவுனில் வரும். இது மாதிரி ஒரு சில நவுன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டபிளாகவும் வரும், அன்கவுண்டபிளாகவும் இருக்கும். இது வந்து அதோட சிச்சுவேஷனை பொறுத்து மாறுபடும்.
The determiner any is used in negative sentences with countable as well as uncountable nouns. அதாவது இந்த டிட்டர்மினர் எனி அப்படிங்கிற வேர்டு வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் சென்டென்சஸில் கவுண்டபிளுக்கும் வரும் அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கும் வரும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஐ ஹாவ் நாட் brought எனி நோட் புக் டுடே. இப்போ இந்த நோட் புக்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கவுண்டபிள் நவுன். எனி அப்படிங்கிறது நெகட்டிவ் வேர்டில் கவுண்டபிள் நவுனுக்கு இந்த டிட்டர்மினர் வந்திருக்கு. இப்போ அதாவது நான் வந்து எதுவுமே கொண்டு வரல, எந்த நோட் புக்குமே நான் கொண்டு வரல அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு நோட் புக்குங்கிற கவுண்டபிள் நவுனுக்கு எனி அப்படிங்கிற டிட்டர்மினர் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த சென்டென்ஸ் பாருங்களேன். There isn't going to be any basketball practice today. இன்னைக்கு வந்து எந்த பேஸ்கெட்பால் பயிற்சியும் இன்னைக்கு இல்லை, இருக்க போகிறதில்ல அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். இப்போ இந்த இடத்துல எனி அப்படிங்கிற டிட்டர்மினர் வந்து நெகட்டிவ் சென்டென்ஸில் இல்லை அப்படின்றதுல வருது. இங்கே வந்து பேஸ்கெட்பால் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது வந்து அன்கவுண்டபிள் நவுன்ஸ். இது மாதிரி எனிங்கிற டிட்டர்மினர் நெகட்டிவ் சென்டென்சஸில் கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு முன்னாடியும் யூஸ் பண்ணுறோம், அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு முன்னாடியும் யூஸ் பண்ணுறோம். என்ன குட்டீஸ், இன்றைக்கி உங்களுக்கு கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் நவுன்ஸை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே குட்டீஸ், நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு கிராமர் செக்ஷனில் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய் குட்டீஸ்.